வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் பெரும் போகாமரமாக தொடர்ந்து வெடித்து கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதிமுக என்ற ஒரு கட்சி எப்படி இருந்த கட்சி, எப்பேற்பட்ட கட்சி, அந்த ஒரு கட்சிக்குள் எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களுடைய நால்வரும் மோதல்கள் இருந்தது. அதன் பிறகு இவர்களையெல்லாம் விரட்டிவிட்டு தற்பொழுது தம்முடைய தலைமையை வைத்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி என கட்சியே ஒரு சிலை குலைந்து போகிவிட்டது என்றே கூறலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுகவின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது யாரையுமே பார்த்திங்கன்னா உள்ளே அரவணைக்க மாட்டார், அவர் தம்முடைய தலைமையை தான் இயக்குறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால் தற்பொழுது பன்னீர்செல்வமும் சசிகலா அவர்களும் அதிமுகவின் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து 10 தேர்தலின் தோல்வியை பார்த்து களம் இறங்கி தற்போது அதற்காக தீவிரமாக களப்பணிகளையும் மாற்ற முடிவுகளையும் எடுத்தார்கள். ஒரு சில முடிவுகள்லாம் தீவிரமாக எடுத்தாங்க. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் ஒன்றொன்றும் பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது. மேலும் தொடர்ச்சியாக கூற வேண்டும் என்றால் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புள்ளிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா தற்பொழுது அனைவரும் ஒன்றிணைக்கணும், ஒன்றிணைத்தால் அதிமுக வெற்றி அடைஞ்சிரும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா பல பேச்சுக்களும் பேசினாங்க. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பேச்சுக்களில் தற்பொழுது அதிமுக ஒரு சில மூத்த நிர்வாகிகளாம் அதற்கு அழைப்புதலையும் விட்டிருந்தாங்க. தற்போது ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறி கூப்பா கிருஷ்ணன் மற்றும் பார்த்திங்கன்னா பெங்களூரு புகழேந்தி, அப்புறம் சிகே பழனிசாமி அப்படின்றத முக்கிய புள்ளிகளாக அழைப்புகளை பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க. அந்த அழைப்புகளை பார்த்திங்கன்னா தற்பொழுது எடப்பாடி ஏற்றாரா இல்லை எதிர்க்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அவருடைய கருத்து ஒன்றுமே இல்லைங்க. அதை பற்றி செய்தியாளர்களும் கேட்குறாங்க, ஆனால் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டார். காரணம் என்னவென்றால் அதை பற்றி எதாவது பேசினா இவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர சூழல் அமைந்திடும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதில் உறுதிப்பட இருக்கிறாராம் அண்ணன் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக அதிமுகவின் தலைமை பார்த்திங்கன்னா மாற்றப்பட வேண்டும். அப்படி இல்லைனா மாற்றப்படலைன்னா கூட அதிமுகவை ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பங்கேற்பு இருக்கணும். தொடர்ந்து தோல்வியை தழுவுதுன்னா கட்சியோட நிலைமை அப்போ எங்கே இருக்குன்றத தொண்டர்களும் சரி, கழக நிர்வாகிகளும் சரி, மாவட்ட செயலாளர்களும் கொஞ்சம் உணரணும். கட்சியோடைய பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட பார்த்திங்கன்னா தோல்வியால் மக்கள்களும் சரி, கட்சியும் சரி ரொம்ப மிக தோல்வியை சந்தித்ததன் காரணமாக அவ்வப்பெயர்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை தடுக்கணும்னா அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை பன்னீர்செல்வம் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.